ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு மனிதன், தேவனுக்குள் தன்னுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்குள் தங்களுடைய சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிற ஒரு குடும்பம், எப்பொழுதும் அவர்களுடைய காரியம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுதும் விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏன்னா சந்தோஷப்படுத்துகிற தேவன், மகிழ்ச்சியை தருகிற தேவன். அந்த மன மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே பக்தன் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மன மகிழ்ச்சி, தேவனுக்குள் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை தேடும் பொழுது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வாஞ்சிக்கும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, ஆண்டவருக்குள் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பும் பொழுது, அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் உங்கள் இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்கள் இருதயத்துக்கு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், உங்கள் இருதயம் எதை வாஞ்சித்தாலும் அது தேவனுக்கு சித்தமாயிருக்குமானால், அதில் நான் கவனிக்கணும், தேவனுக்கு சித்தமாயிருக்குமானால், உங்கள் இருதயத்தின் எல்லா வாஞ்சைகளும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தேவன் விரும்புவதா இருக்குமானால், அவைகளை நிறைவேற்ற, அவைகளை செய்து முடிக்க, அவைகளின்படியே உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எல்லா பாதைகளிலும் சூழ்நிலைகளிலும் சந்திக்கிற மனிதர்கள், சவால்கள் எல்லாவற்றிலும் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூரண கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கும்படிக்கு கர்த்தாவே அனுகூலம் பண்ணும், கிருபை பாராட்டும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.